சென்னையிலே கடந்த வாரம் அந்த துப்புரவு பணியாளர்கள் போராடுகின்ற போது வரக்கூடிய நடிகைகளைப் போல நாங்கள் வந்து முகம் காட்டக்கூடியவர்கள் அல்ல. சீமான் அவர்கள் தூய்மை பணியாளர்கள் மலம் அள்ளுவதற்காக ஆந்திராவிலே இருந்து வந்தவர்கள் என்று தூய்மை பணியாளர்களை அன்றைக்கு இழிவுபடுத்தியவர். இன்றைக்கு தூய்மை பணியாளர்களுக்காக நான் கண்ணீர் விடுகிறேன் என்று சொல்லுவதோ, சின்மயி போன்ற பல தலைவர்கள் வந்து முகம் காட்டுவதோ அவர்களுடைய உளப்பூர்வமான செய்தி தூய்மை பணியாளர்களுக்கான ஆதரவு அல்ல, மாறாக திமுக எதிர்ப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் திமுக கைது செய்த விவகாரமாக இருக்கட்டும், அவர்களுடைய கோரிக்கைகளை பல நாட்களாக நீள செய்ததாக இருக்கட்டும், இதையெல்லாம் பெரியார் இயக்கங்கள் நாங்களும் ஏற்கவில்லை. இதையெல்லாம் முறையாக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம், இனிமேலும் கொண்டு செல்ல இருக்கிறோம். தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கைகளுக்காக என்றைக்கும் பெரியார் இயக்கங்கள் உறுதுணையாக இருக்கும். உழைப்போர் உரிமை இயக்கத்தை எல்லாம் நம்ம கொச்சைப்படுத்தல, அவர்கள்லாம் மக்களுக்காக வேலை செய்கிறவர்கள், அவருடைய கோரிக்கையை நாங்க ஆதரிக்கிறோம், அவர்கள் கூட நிக்கிற நாங்க கூட தான் நிற்கிறோம். ஆனா இன்னைக்கு அந்த சமூக ஊடகங்கள் மூலம் அந்த சினிமா நடிகர்கள் இவர்களெல்லாம் வந்து தன் பெரிய அளவில் இந்த சமூக உணர்வு இருக்கிற மாதிரியும் தூய்மை பணியாளர்கள் பக்கம் நாங்க வாழ்நாள் பூரா இருக்கிற மாதிரி சொல்வத இந்த நபர்கள் எல்லாம் 2013 மேல்ஸ் ஸ்கேவெஞ்சிங் ஆக்ட் பத்தி ஏதாவது இதுவரை பேசி இருக்கிறார்களா அப்படின்றது ஒன்று பாருங்க. இரண்டாவது, மலக்குழி மரணங்கள் நடந்துட்டா உடனடியா 30 லட்சம் ரூபாய் தரணும், கூடுதலா 31J அட்ராசிட்டி ஆக்ட் ஃபைல் பண்ணணும்னு சொல்லணும். இதை பற்றி இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது இவர்கள் எல்லாம் பேசியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜீரோவா தான் இருக்கும். மக்களுக்கு தேவையான சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைக்கிற போது அந்த அரசை நோக்கி ஆர்ப்பாட்டமாகவோ பேரணியாகவோ பொதுக்கூட்டமாகவோ அறிக்கையாகவோ களத்திலோ அல்லது எந்த வழியிலோ நீதிமன்றம் சென்றோ அல்லது அவர்களையே நேராக சந்தித்தோ எங்களாலான முயற்சியை மேற்கொள்வது என்பது ஒரு வழிமுறை. அப்படி பெரியாரிய உணவாளர் கூட்டமைப்பு கடந்த 2018 இருந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம். இந்துத்துவ சனாதன சங் பரிவார கும்பலுடைய பாசிசத்தை எதிர்த்து பெரியாரையே இழிவுபடுத்துகிற பெரியார் சிலையை வைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அவல நிலையை தமிழ்நாட்டிலிருந்து பேசக்கூடிய துணிச்சலை வேறறுப்பதற்காக அன்றைக்கு பெரியாரிய உணவாளர் கூட்டமைப்பின் சார்பில் பல்லாயிரக்கணக்கான பெரியாரியவாதிகள் பங்கெடுத்த அந்த பேரணி என்பது வரலாற்று சிறப்பு வாய்ந்த பேரணியாக இருந்து அது ஆட்சி மாற்றத்துக்கே உருவானது என்பது நாங்கள் சொல்ல, பாஜக கட்சியை சேர்ந்த தலைவர்களே எங்களை பற்றி என்ன சொன்னாங்கன்றது வரலாற்று பதிவாக இருக்கு ஒன்று. எனவே அதனை ஒட்டி நீலச்சட்ட பேரணியில் கூட நாங்கள் நடத்தின பிறகு அந்த மாநாட்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இந்த சிக்கல் குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கோம். அதில் தூய்மை பணியாளர்கள் சிக்கல் குறித்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம், சாதியானவ படுகொலை குறித்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். அப்போ எங்களுக்கு அக்கறை இல்லைன்னா இந்த பிரச்சனைகள் இப்போ முற்றி நீங்கள் கேள்வி கேட்கிற இடத்திற்கு முன்னதாகவே நாங்கள் அதை பற்றி பேசியிருக்கிறோம், போராடி இருக்கிறோம், மாநாடு நடத்தியிருக்கிறோம், கண்டித்து பேரணி நடத்தியிருக்கிறோம். அந்த அரசாங்கம் சரி, இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கம் எங்களுடைய மக்களுக்கான கோரிக்கை முன்வைத்திருக்கோம். இது ஒன்று. ரெண்டாவது, சாதியானவ படுகொலை குறித்து இப்போ சமீபத்தில் அமைச்சரவை கூடி ஒரு அவசரமாக ஒரு கூடி பேசி முடிவு இன்னும் எடுக்கலை. எனவே நாங்கள் இப்போ அவசரமாக கூடி அரசுக்கு முன்வைத்து இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் பல ஆண்டு காலமாக இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தாலும் இப்போ உதாரணமாக இந்த சாதியானவ படுகொலையில் சாதாரணமாக இப்போ இந்த பிஎன்எஸ்ன்னு சட்டம் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த சட்டம் வந்து இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் இருக்குது. இந்த சட்டத்துக்கு இதுக்கு உள்ள வித்தியாசங்களில் எங்கெங்கே என்னவா நடந்திருக்கின்றதெல்லாம் நாங்கள் இப்போ மேற்கொண்டு சொல்லியிருக்கிறோம். அதில் வந்து ஒரு மரணத்திற்கான காரணி ஐபிசி 300 வரும், அப்புறம் 301, 302, 303, 304 அப்படியே 309 வரைக்கும் போவோம். 302னா கொலை, 304 ஏன்னா நெக்லிஜென்ஸ் வரும், அஜாக்கிரனால மரணம், 306னா தற்கொலைக்கு தூண்டினது, 309னா தற்கொலை செய்து கொண்டு இப்படி வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அதில் எதுவுமே இது போன்ற சாதி அடிப்படையில் ஆணவ படுகொலை செய்யப்படுகிற அந்த குற்றத்திறவை அதில் உள்ளே பொருத்தி அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு எதுவும் தரக்கூடிய அந்த சட்ட சிக்கலில் போதுமான அளவு இல்லை. திருநா 2 மேட் அவுட் ஆகும், அதோட சேர்த்து SC/ST ஆக்ட் தான் மேட் அவுட் ஆகும். இப்போ ஆணவம்ன்றது எப்படி, ஆணவம் எப்படிலாம் இருக்குது அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு சாதிக்குள்ளேயே ஆணவ படுகொலை நடந்திருக்கு. இப்போ சிவகங்கையில் கூட சமீபத்தில் வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்து ஆணும் பெண்ணும் காதலிச்சாங்கன்றதுக்காக அந்த பெண்ணை அடிச்சே கொண்டாங்க, எல்லாரும் வேடிக்கை பார்க்குறப்ப. அப்போ இந்த ஆணவ கொலையை எங்கே கொண்டு போய் வைப்பீங்க? அப்போ அங்கே பாதிக்கப்படுறவர்களுக்கு உரிய இழப்பீடு அல்லது அரசு தர வேண்டிய பாதுகாப்பு இது குறித்து நாங்கள் பேசுகிறோம். அதனால தான் இப்போ அவசரமாக இந்த மழைக்காடல் கூட்டத்தொடர் வருகிறப்ப அரசு உடனடியாக அதில் உரிய முடிவை எடுக்க வேண்டும். தேர்தல் அரசியல் லாபத்திற்காக எந்த முடிவு எடுத்துவிடக்கூடாது என்பதற்காக தான் இன்றைக்கி அதை கூடி முடிவெடுத்திருக்கோம். அதையும் குறிப்பாக சொல்லப்போனால் கவின் அவருடைய ஆணவ படுகொலை செய்யப்பட்ட பிறகு இதே கூட்டமைப்பு சார்பாக தூத்துக்குடியில் இருந்து போராடி இருக்கிறோம். அவருடைய தாய் தந்தையை பார்த்து பேசியிருக்கிறோம். அதுக்கான வழக்கறிஞர்களை நியமித்து அவர்கள் அதற்கான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு பணியை இந்த கூட்டமைப்பு மேற்கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் கூட்டமைப்பாக இல்லைனாலும் ஒவ்வொருத்தரும் தனித்தனி அமைப்பு நடத்துகிறோம். இந்த அமைப்புகள் தனித்தனியாக போராடி இருக்கு.
எல்லா போராட்டமும் நடத்தியிருக்கோம். அதனால இந்த தமிழ்நாடு அரசுக்கு வைக்க வேண்டிய கோரிக்கை வச்சிருக்கோம். உதாரணமாக ராஜஸ்தானில் சட்டம் இருக்கு, தமிழ்நாட்டில் வேணும்னு கேட்குறோம். இந்திய சட்ட வாரியம் முன்மொழிஞ்சிருக்கு. ஒன்றிய அளவில் இந்தியா முழுவதும் இந்த பிரச்சனை இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் கடுமையாக இருக்குது, பீகாரில் இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குது, எல்லா மாநிலங்களும் இருக்குது. இதை விட கடுமையாக உச்சபட்சமான ஆணவ படுகொலை நடக்குது. எனவே சாதி ஆணவ வெறி படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு சிறப்பு தனிச்சட்டம் வேணும் என்பதை தான் இன்றைக்கு தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் இளமாறன், ஒருங்கிணைப்பாளர், பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு. 2018ஆம் ஆண்டு எங்களுடைய பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு துவங்கப்பட்டது. அதன் பின்பு இங்கே சமூகத்திலே மக்கள் விரோத சக்திகள் எல்லாம் பெரியாரியவாதிகள் குறைந்து விட்டார்கள் என்று கூக்குரலிட்ட பொழுது கருஞ்சட்டை பேரணி என்ற ஒன்றை அனைத்து இயக்கங்களும் சேர்ந்து ஒருங்கிணைத்து 30,000த்திற்கும் மேற்பட்ட பெரியாரிய உணர்வாளர்கள் திருச்சியில் ஒன்று கூடி இன்னும் இந்த மண்ணுக்காக போராடுவதற்காக பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் பெரியாரியவாதிகளாக உருவாகி கொண்டே இருப்பார்கள் என்பதை பறைசாட்டினோம். அதன் பின்பு ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக நீலச்சட்டை பேரணியை கோவையிலே நடத்தினோம். அதன் பின்பு மதுரையிலே செஞ்சட்டை பேரணி நடத்தினோம். திருக்குறள் மாநாட்டை நடத்தினோம். திருவள்ளுவரை சங்கிகள் கைப்பற்ற முயன்ற பொழுது, திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசி கைப்பற்ற முயன்ற பொழுது திருக்குறள் மாநாடு நடத்தி அந்த கருத்தை மண்ணிலே பரவாமல் தடுத்து நிறுத்தினோம். தொடர்ச்சியாக இந்த மண்ணிலே மக்கள் விரோத திட்டங்கள் வரும் பொழுதும், சங்கிகளுடைய ஆதிக்கம் இந்த மண்ணிலே அதிகமாகும் பொழுதும் எங்களுடைய எதிர்ப்பை தொடர்ச்சியாக நாங்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றோம். அதுபோல பாரதிய ஜனதாவை கண்டித்து, பாசிச பாரதிய ஜனதாவை கண்டித்து கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தை நடத்தினோம் நரேந்திர மோடிக்கு எதிராக. அதேபோல தற்பொழுது இன்று நடந்த பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பின் செயற்குழு கூட்டத்தில் வருகின்ற செப்டம்பர் 12ஆம் தேதி அன்று காசாவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இனப்படுகொலைக்கு எதிராக இஸ்ரேலை கண்டித்து சென்னையிலே தாம்பரத்திலே ஒரு பேரணியும் கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கின்றோம். காசா போராட்டம் என்பது, இஸ்ரேல் காசா போர் என்பது 1948 நடந்து கொண்டிருக்கின்றது. இதுவரை 60,000க்கும் மேற்பட்ட காசா பொதுமக்களை இஸ்ரேல் ராணுவம் படுகொலை செய்திருக்கின்றது. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த இன அழிப்பு போரில் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அந்த காசா பகுதியிலே சிக்கியிருக்கின்றார்கள். தினமும் நூற்றுக்கணக்கான பொதுமக்களும் குழந்தைகளும் உணவில்லாமல், குடிக்க தண்ணீர் இல்லாமல் கொத்து கொத்தாக செத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சர்வதேச நாடுகள் அந்த மக்களுக்கு சென்று உணவளிக்க சென்றால், சர்வதேச நாடுகள் அந்த மக்களுக்கு உதவ சென்றால் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்யக்கூடிய அவலம் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அங்கே அது மட்டுமில்லாமல் அல் ஜசீராவை சார்ந்த 4 பத்திரிகையாளர்கள் இப்பொழுது கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அந்த இனப்படுகொலை தடுப்பதற்காக உலகம் முழுவதும் எங்கெல்லாம் குரல் எழுகின்றதோ அதையெல்லாம் அடக்குகின்ற வேளையிலே இஸ்ரேல் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. அந்த நாம் தமிழர்கள், நாம் ஒரு இனப்படுகொலை, நம் இனத்தை இலங்கையிலே, ஈழத்திலே ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலைக்காக நம் மக்களை பலி கொடுத்தோம். 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஈழத் தமிழர்கள் சிங்கள பௌத்த பேரினவாதத்தால் படுகொலை செய்யப்பட்டார்கள். அத்தகைய இனப்படுகொலை கண்ட இனம் நாம் அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக, காசா மக்களை காப்பாற்றுவதற்காக ஏதேனும் ஒரு போராட்டத்தை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து செப்டம்பர் 12ஆம் தேதி தாம்பரத்திலே ஒரு மிகப்பெரிய பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி பேரணியும் கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தியிருக்கின்றோம். அதுபோல அக்டோபர் 6ஆம் தேதி தமிழ்நாட்டிலே தொடர்ச்சியாக நிலவிக் கொண்டிருக்கும் இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்று மதுரையிலே அனைத்து முற்போக்கு பெரியாரிய அம்பேத்கர் இயக்கங்களையும் ஒன்றிணைத்து ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை மதுரையிலே ஒருங்கிணைக்க எத்தனித்துள்ளோம். அதை அறிவிப்பதற்காக இந்த செய்தியாளர் சந்திப்பை நாங்கள் நிகழ்த்துகின்றோம். காசாவிலே இஸ்ரேல் நடத்துகிற இனப்படுகொலையை கண்டித்து மிகப்பெரிய பேரணியை சென்னையில்
நடத்துவதென்றும் அதேபோல தமிழ்நாட்டிலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற ஆணவ படுகொலைகளை தடுக்கின்ற வகையிலே தமிழக அரசு ஒரு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மதுரையிலே அனைத்து முற்போக்கு அமைப்புகளும் பெரியார் இயக்க அமைப்புகளும் பட்டியலின அமைப்புகளும் மார்க்சிய அமைப்புகளும் ஒன்று கூடி ஒரு பேரணியை நடத்துவதென்றும் முடிவு செய்திருக்கின்றோம். அதேபோல துப்புரவு தொழிலாளர்கள், தூய்மை பணி செய்யக்கூடிய தொழிலாளர்கள் அவர்களுக்கான கோரிக்கைகளை தொடர்ந்து பல ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிலே வலியுறுத்தி வருகின்றார்கள். அது இன்னும் முழுமையாக அரசுகள் தீர்வு காணவில்லை. அவர்களை பாதுகாக்கின்ற வகையில் அவருடைய கோரிக்கைகளை அரசுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வகையில் மீண்டும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தலைவர்களையும் சந்தித்து ஒத்த கருத்தை உருவாக்கி தமிழக முதல்வரை சந்தித்து தூய்மை பணியாளர்களுக்காக கோரிக்கையை முன்வைப்பது, தமிழ்நாட்டிலே முதலாக தூய்மை பணியாளர்களுக்காக நலவாரியம் அமைத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் அவர்கள். அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்திருக்கின்ற நேரத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு தாயுள்ளத்தோடு நிச்சயம் அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் அனைத்து அமைப்புகளும் இணைந்து முதல்வர் இடத்திலே கோரிக்கை வைக்க இருக்கின்றோம். தொடர்ச்சியாக பெரியார் விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறவங்க யாரும் ஒரு சார்பாக நடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இப்ப நீங்க இந்த வெளிநாட்டு தொடர்பான இந்த ரஷ்யா விஷயம், இந்த மாதிரி போர்க்குழு விஷயம் சொல்றதோட சேர்த்துதான் தூய்மை பணியாளர் விஷயமோ ஆவணப்படுத்துடைய விஷயமோ நீங்க சொல்றீங்க. ஸோ இதை சாட்டிதான் நீங்க இதுக்கு வந்த மாதிரியே தெரியுது. இதுக்கு நீங்க தமிழ்நாடு பிரச்சனையை பெருசா முன்னெடுத்த மாதிரி தெரியல. இன்னும் சொல்ல போனா திராவிட கழகம் மேல பொதுவாக எப்படி போகுது, ஒரு ஜார்னலிஸ்டா பார்க்கும்போது சுத்தமா நம்பிக்கையே போச்சு. ஏன்னா வெளிப்படையாவே அவங்க அரசியல் செக்டர் ரொம்ப அப்பட்டமாவே தெரியுது. இந்த நிலைப்பாட்டோட தான் நான் உங்களை பார்க்க வேண்டியதா இருக்குது. எந்த விஷயத்துல தமிழ்நாட்டில் நான் கையில் எடுக்கலன்னு சொல்றேன். பல விஷயங்கள் பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயம் நடந்திருக்குது. இப்ப ரீசெண்டா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களுடைய பணிநிலவரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூட பெரியாரியல்வாதிகள் யாரையும் நான் பார்த்த வரைக்கும் நான் பார்க்கல ஒரு விஷயம். இன்னொன்று என்னன்னா, நீங்க சொன்னது ஆவணப்படுகொலை தொடர்பான விஷயங்கள், அதுக்கும் பெருசா எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னு தெரியல. சோ நீங்களும் ஒரு அரசியல் கட்சி இல்ல, நாங்க இப்ப இது சம்பந்தமா ஏன்னா திராவிட கழகத்துல ஐயா வீரமணி அவர்கிட்டயே நான் பல முறை கேள்வி புரிஞ்சு வச்சிருக்கிறேன். அவர் கூட அந்த மாதிரிலாம் போராட்டத்தை கலந்துக்கிற மாதிரி தெரியல. நீங்களும் அந்த போராட்ட விஷயத்தோட தான் மன்னிக்கணும். இது எங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தோன்ற போது அதில் உட்கார்ந்து பேசுகிறதோ அவங்களுக்காக ஆதரவு தர்ற மாதிரி பேசுவதோ எங்களுடைய இயக்கங்கள் அல்ல. இங்கே வந்திருக்கின்ற அத்தனை இயக்கங்களும் தேர்தலிலே பங்கெடுக்காத இயக்கங்கள், அத்தனை பெரியார் இயக்கங்களும் காலம் முழுவதும் இதற்காக பாடுபட்டு கொண்டிருப்பவர்கள். ஆவணப்படுகொலையை கண்டித்து நாங்கள் அந்த ஆவணப்படுகொலை நடக்கின்ற போது பாதிப்பவர்களோடு இருந்து அவர்களுக்காக குரல் கொடுப்பவர்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்காக வழக்கறிஞர்கள் நியமித்து அவர்களோடு வழக்குகளை நடத்தி, குறிப்பாக கௌசல்யா சங்கருடைய வழக்கில் கௌசல்யாவுக்கு துணையாக இருந்தவர்கள்தான் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை அமைப்புகளும். அவர்களுக்காக தொடர்ச்சியாக பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அதே போல அந்த சட்டம் உருவாக வேண்டும் என்று தொடர்ச்சியாக பேசி வருகின்றோம். அதை தாண்டி சாதி மறுப்பு திருமணங்களை தொடர்ச்சியாக நிறைவேற்றி கொடுத்து அந்த தம்பதிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். பெரியார் திடலிலே நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கின்றது.
நாங்கள் கோவையில் பெரியார் படிப்பகத்தில் 20 ஆண்டுகளிலே 10,000 சாதி மறுப்பு திருமணங்களை நடத்தி வைத்திருக்கின்றோம். அதற்காக வரக்கூடிய எதிர்ப்புகளை நாங்கள் அந்த திருமணம் செய்தவர்களையும் காப்பாற்றியிருக்கின்றோம். எங்கள் மீது வந்த தாக்குதல்களிலிருந்தும் நாங்கள் அதை பாதுகாத்து கொண்டிருக்கின்றோம். அப்படி பல்வேறு வகையில் இன்னல்களை ஏற்றுக்கொண்டுதான் இந்த இயக்கங்கள் எல்லாமே அந்த செய்திகளை முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கின்றோம். அதே போல அருந்ததிய மக்களுக்காக முதல்வர் கலைஞர் அவர்கள் 3% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி போராடிய அமைப்புகள் தான் இங்கே திராவிட தமிழர் கட்சி, தமிழ் புலிகள் கட்சி, ஆதித்தமிழர் பேரவை, அது அவர்களுக்கு துணையாக இருந்த பெரியார் திராவிட கழகம் எல்லோருமே இங்கே நாங்கள் தொடர்ச்சியாக அதோடு இருந்து அதை சாதித்தவர்கள். இன்னும் கம்யூனிஸ்ட் கட்சிகளெல்லாம் முதன்மையாக எடுத்துக்கொண்டு போராடினார்கள். நாங்கள் அது துணை இருந்து சாதித்தோம். அதோட உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு போன போதும் ஆதித்தமிழர் பேரவை இங்கே வந்திருக்கின்ற பட்டியலின அமைப்புகள் எல்லாம் அங்கே டெல்லி வரை போய் கை செலவிட்டு அந்த சட்டத்தை காப்பாற்றியவர்கள். அப்படி ஏதோ நிகழ்வு இங்கே குறிப்பாக சென்னையில் கடந்த வாரம் அந்த துப்புரவு பணியாளர்கள் போராடுகின்ற போது வரக்கூடிய நடிகைகளைப் போல நாங்கள் வந்து முகம் காட்டக்கூடியவர்கள் அல்ல. தொடர்ச்சியாக அந்த மக்களோடு, இன்னும் சொல்ல போனால் மலக்குழி மரணங்கள் நிகழ்கின்ற போதெல்லாம் இங்கே வந்திருக்கின்ற இந்த வெண்மணியும் நாகை திருவள்ளுவனும் வழக்கறிஞர்கள், அதே போல அதிகமான் இவர்களெல்லாம் நேரடியாக அந்த மக்களுக்காக நின்று அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அத்துணை சலுகை உரிமைகளையும் பெற்றுக் கொடுத்தவர்கள். அவர்களை தண்டிப்பதற்காக அது சம்பந்தப்பட்ட மலக்குழி மரணத்துக்கு காரணமான அந்த கட்டட உரிமையாளர்களை தண்டிப்பதற்கு இறுதி வரை போராடியவர்கள். இங்கே நீங்கள் ஏதோ ஆசிரியர் வீரமணி என்று குறிப்பிடுவது அது அவரிடத்தில் கேட்க வேண்டிய செய்தி. இன்னும் சொல்ல போனால் அப்படி அவரும் எது தப்பித்து போகக்கூடியவர்கள் அல்ல. காலம் முழுவதும் இதற்காக பேசி கொண்டிருப்பவர்கள், காலம் முழுவதும் போராடி கொண்டிருப்பவர்கள். ஆகவே நீங்கள் அந்த ஒரு சம்பவத்தில் இங்கே வந்து இங்கே நடந்த துப்புரவு பணியாளர் நிகழ்வில் நாங்கள் கோவையில் இருக்கின்றோம் நாங்கள்லாம், அதனால் அங்கே வரலையே தவிர இன்னும் சொல்ல போனால் இங்கே வந்த நடிகைகள் தமிழ்நாடு முழுவதும் நடக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டங்களில் அவர் இப்போது நடக்கிறது இந்த போராட்டம் ஏறக்குறைய பல காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலிருந்தே தொடர்ச்சியாக இது நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுக்காக தொடர்ச்சியாக களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கின்றோம். பல முறை நாங்கள் சிறை சென்றிருக்கின்றோம். நாங்களாம் சிறை வரைக்குமே பார்த்தவர்கள், போய் பேட்டி கொடுத்துட்டு போகிறவங்க அல்ல. அந்த வகையில் உங்கள் கருத்து தவறானது. இன்னும் சொல்ல போனால் அதற்கான ஆதாரங்களை நிறைய நாங்கள் காட்ட முடியும். இவர்கள் சொன்னால் இன்னும் நிறைய சொல்ல முடியும். அதே போல் இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து பேசினவங்க இன்றைக்கு முகம் காட்டியவர்கள் எல்லாம் அவர்களுக்கான நிரந்தர அந்த சமூகத்துக்கான உயர்வுக்காக சமூக நீதியை கலைஞர் அவர்கள் 3% அமுல்படுத்தினார். அதை எதிர்ப்பவர்கள், அந்த இடஒதுக்கீட்டையே எதிர்த்தவர்கள் தான் அங்கே வந்து அவர்களுக்கு ஆதரவாக காட்டி கொண்டார். ஆனால் நாங்கள் அதை அமுல்படுத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராடி அதை சாதித்தவர்கள், அதை சாதித்து கொடுத்தது திமுக. கண்டிப்பா நாங்கள் ஒன்றும் அந்த காவல்துறை எடுத்த நடவடிக்கை ஆதரிக்கலை. காவல்துறை உயர்நீதிமன்றம் கொண்ட தீர்ப்பால் அவங்க நடந்துக்கிட்டாங்க. அதை கைது பண்ணாங்க. கைது பண்ணும்போது சில சம்பவங்கள் நடந்திருக்கு. அதை நம்மெல்லாம் நாங்கள் யாருமே அதை ஆதரிப்பவர்கள் அல்ல, அதை எதிர்ப்பவர்கள் தான். ஆனால் அதற்கான இன்னும் சொல்ல போனால் அரசே கூட இது 13 நாள் இந்த போராட்டத்தை நடத்த நீடிக்க விட்டிருக்கக்கூடாது. தொடக்கத்திலேயே அரசு முடிவெடுத்திருக்க வேண்டும், செய்திருக்க வேண்டும். அதை செய்வார்கள் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கின்றது. தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் குறித்து கேட்டதற்கான பதிலுரையாக, தூய்மை பணியாளர்களினுடைய பிரச்சனை
இப்பொழுது சென்னையில் நடத்தப்பட்ட போராட்டம் மட்டுமல்ல, தூய்மை பணியாளர்களுக்கான கோரிக்கை தமிழகம் முழுவதும் பரவி இருக்கிற தூய்மை தொழிலாளர்களுடைய பிரச்சனையை சார்ந்தது. தமிழ்நாடு முழுவதும் தூய்மை பணியாளர்களுக்காக நாள்தோறும் களத்தில் இறங்கி பணியாற்றக்கூடிய நாங்கள் எல்லோருமே பெரியாரிஸ்டுகள் தான். பெரியார் பெயர் தாங்கிய இயக்கங்கள் மட்டும் பெரியாரிஸ்டுகள் அல்ல. தமிழ் புலிகள் கட்சி பெரியார் இயக்கங்கள் தான். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற இயக்கங்களுடைய பெயர்கள் வேறாக இருக்கலாமே தவிர நாங்கள் எல்லோருமே பெரியாரிஸ்டுகள் தான். எந்த பெரியாரிஸ்டுகள் தான் மனிதர் மலத்தை மனிதர் அள்ளக்கூடாது என்று தினந்தோறும் போராடக்கூடியவர்களாக இருக்கிறோம். செப்டிக் டேங்க் என்று சொல்லக்கூடிய மலக்குழிக்குள் ஏற்படக்கூடிய மரணத்தை தடுப்பதற்காக நாங்கள் நாள்தோறும் போராடி கொண்டிருக்கிறோம். தூய்மை பணியாளர்களுக்காக சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட பல மாநகராட்சிகளில் ஏற்படக்கூடிய ஊதிய பிரச்சனை தொடர்பாக, பணி நிரந்தர பிரச்சனை தொடர்பாக எண்ணற்ற போராட்டங்களை நாள்தோறும் நடத்தி கொண்டிருக்கிறோம். சென்னையில் நடைபெற்ற அந்த தூய்மை தொழிலாளர்களுக்கான போராட்டத்தையும் இந்த பெரியார் இயக்கங்கள் நாங்கள் ஆதரிக்கிறோம். அந்த பணியாளர்களை ஆதரிக்கிறோம் என்று களத்தில் வந்தவர்கள் எல்லோரும் வேண்டுமென்றே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவப்பெயரை உருவாக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த இயக்கத்திற்கு வரக்கூடிய தேர்தலிலே ஒரு களங்கத்தை விளைவிக்க வேண்டும் என்கிற ஒரு உள்நோக்கத்தோடு அங்கே வரக்கூடிய பல இயக்கங்களை சார்ந்தவர்கள் நடந்து கொண்ட காரணத்தினால்தான் இந்த தூய்மை தொழிலாளர்களுக்கான நியாயமான கோரிக்கை கூட திசை திருப்பப்பட்டதாக நாங்கள் கருதுகிறோம். இந்த களத்தில் வந்த உதாரணத்திற்காக சீமான் அவர்கள் தூய்மை பணியாளர்கள் மலம் அள்ளுவதற்காக ஆந்திராவிலே இருந்து வந்தவர்கள் என்று தூய்மை பணியாளர்களை அன்றைக்கு இழிவுபடுத்தியவர். இன்றைக்கு தூய்மை பணியாளர்களுக்காக நான் கண்ணீர் விடுகிறேன் என்று சொல்லுவதோ, சின்மயி போன்ற பல தலைவர்கள் வந்து முகம் காட்டுவதோ அவர்களுடைய உளப்பூர்வமான செய்தி தூய்மை பணியாளர்களுக்கான ஆதரவு அல்ல. மாறாக திமுக எதிர்ப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் திமுக கைது செய்த விவகாரமாக இருக்கட்டும், அவர்களுடைய கோரிக்கைகளை பல நாட்களாக நீளச் செய்ததாக இருக்கட்டும், இதையெல்லாம் பெரியார் இயக்கங்கள் நாங்களும் ஏற்கவில்லை. இதையெல்லாம் முறையாக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம், இனிமேலும் கொண்டு செல்ல இருக்கிறோம். தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கைகளுக்காக என்றைக்கும் பெரியார் இயக்கங்கள் உறுதுணையாக இருப்போம், இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு பதிலாக உங்கள் முன்னிலே வைக்கக்கூடிய கடமையாக இருக்கிறது எங்களுக்கு. இல்லை இல்லைங்க, அங்கே போன அண்ணன் திருமாவளவன் இருக்கார்ல, அவர் பெரியாரிஸ்ட் தான். அங்கே போன சிபிஐ, அதான் அவர் போன சிபிஐ கட்சி இருக்குல்ல, சிபிஎம் கட்சி இருக்குல்ல, அவங்களும் பெரியாரிஸ்டுகள் தான். இல்ல போகலங்க, நாங்க போனது உங்களுக்கு வெளிச்சத்துக்கு வரல. நடந்திருக்கிறாங்க. இதே போராட்டம் கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு, இதே போராட்டம் மதுரையில் நடந்திருக்கு, இதே போராட்டத்தில் ஜக்கையன் கலந்துருக்கிறாரு, வெண்மணி கலந்துருக்கிறாரு. எல்லா இடத்துலையும் அமைப்பு வலுவா இருக்கிற இடத்துல அவங்களுடைய பங்களிப்பு பெருமையான்மையா இருக்கும். அமைப்பு வளம் இல்லாத இடத்துல பங்களிப்பு குறைவா இருக்கும். ஆனால் நோக்கம் ஒன்று தான், தீர்வு ஒன்று தான், எதிர்பார்ப்பு ஒன்று தான், அரசியல் ஒன்று தான். அதனால எங்களுடைய கொள்கை கோட்பாட்டு இந்த தளத்தில் முற்றிலுமாக நாங்கள் ஒரே புள்ளியில் தான் இணைந்திருக்கிறோம், ஒரே புள்ளியில் தான் பயணிக்கிறோம், ஒரே புள்ளியில் தான் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்ப்போம், கோரிக்கை வைக்கிற இடத்துல கோரிக்கை வைத்தோம். உதாரணத்துக்கு இந்த உதாரணத்துக்கு நடந்த போராட்டத்தில் வந்த எத்தனை இயக்கத்தை வேணாலும் நீங்கள் பட்டியல் போட்டிருக்கங்க. ஒரு இயக்கம் கூட தூய்மை பணியாளர்களுக்காக ஒரு ஆர்ப்பாட்டமோ, ஒரு பேரணியோ, ஒரு பொதுக்கூட்டமோ, மாநாடோ நடத்தினது இயக்கங்களே அங்கே கிடையாது. நாங்கள் தூய்மை தொழிலாளர் மறுவாழ்வு மாநாடு நடத்தியிருக்கிறோம். நிறைய ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், ஊர்வலங்கள் தினந்தோ அண்ணன் சொன்ன மாதிரி 1000 எங்கள் போராட்டம், நாங்கள் களத்தில் நின்று போராட்டினதுக்கு 1000 சான்றுகள் தர முடியும். இன்னைக்கு இங்கே வந்த எந்த இயக்கங்களாவது ஒரே ஒரு போராட்டம் நடத்தியதாக சான்று உண்டானா கிடையாது. அதான் நாங்கள் அதான் சொன்னேன், அண்ணன் சொன்ன மாதிரி நாங்கள் இந்த இடத்துக்கு அந்த போராட்டத்திற்கு வர்றதுக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்துருச்சுங்கிறது 13 நாளாக ஏன் கடந்தீங்கன்னு சொல்ற செய்தி நியாயம் போல படலாம். ஆனால் அந்த கோரிக்கை நாங்கள் எதிராக இல்லை. வரவேற்கிறோம். ஒரே நிமிஷம். இப்போ கோவையில் நடந்த போராட்டத்தில்
அண்ணன் ராமகிருஷ்ணன் தலைமையில் தான் நடந்தார். அதியமான் கலந்துருக்கிறாரு, வெண்மணி கலந்துருக்கிறாரு, நாகை திருவுள்ளம் கலந்துருக்கிறாரு, மதுரை நடந்த போராட்டத்தில் நாகை திருவுள்ளம் கலந்துருக்கிறாரு, ஜக்கையன் கலந்துருக்கிறாரு, வெண்மணி கலந்துருக்கிறாரு, அண்ணன் திருமாவளம் கலந்துருக்காரு, எல்லாமே கலந்துருக்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே எங்களுடைய கோரிக்கையை அழுத்தமாக ஆழமாக இதற்காக வைத்திருக்கிறோம். நாங்கள் எங்கேயும் எந்த சென்னையில் நடத்துகிற போராட்டம் பெருசாக வெளியில் வந்துருச்சு. ஆனால் மதுரையில் நடத்துகிற போராட்டம், கோவையில் நடத்துகிற போராட்டம், இதே மாதிரி கோரிக்கை வச்சு நடத்துகிற போராட்டங்கள் நாள் கணக்கு நடந்துச்சு. அது பெருசாக வரல, சமூக ஊடகங்களில் கூட பெருசாக வரல. அன்னைக்கு போய் நின்று அந்த தலைவர்களை பற்றி யாருமே கேட்கலையே. அதனால எல்லா இடத்துலையும் நிற்க தான் செய்கிறோம். மதுரையும் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. சார் ஒரே நிமிஷம், டீம் நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இதை நீதிமன்றத்துக்கு நாடுன நீங்கள் சொன்னீங்களா தேன்மொழி, அந்த அதை நாங்கள் ஆதரிக்கலை. காவல்துறை கைது அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. காவல்துறை கைதை நாங்கள் கண்டிக்கிறோம். போராட்டத்தை 13 நாட்களாக நீடிக்க செய்து அது முன்னாடியே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்தம். எங்களுடைய கருத்து எல்லாமே தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவான கருத்து தான். அவங்களுக்கு ஆதரவாக தான் இப்போவும் நிற்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காவல்துறை கைதை கண்டிக்கிறோம், 13 நாள் பேச்சுவார்த்தையினுடைய நீட்டிப்பை கண்டிருக்கிறோம். அங்கே நடந்து கொண்ட விதங்கள், அது சம்பந்தமான போராட்டங்கள் சம்பந்தமான கொடுத்த பல தலைவர்களுடைய அறிக்கைகள், இது எல்லாமே ஏற்புடையதாக அல்லங்கிறதெல்லாம் எங்களுக்கு கூட அதுக்கு எதிராக தான் நாங்கள் நிற்கிறோம். இல்லை, 2013 சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அபாலிஷன் ஆக்ட்னு சொல்லி. அதில் ஏறக்குறைய ஒரு 25 பரிந்துரைகள் மனித மலத்தை மனிதன் கையால் எடுக்கிற கொடுமையை தடை செய்வதற்கு அவர்களுக்கான மறுவாழ்வுக்கும் சொல்கிறாங்க. அந்த ஆக்டை பற்றி இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட நீங்கள் இந்த உழைப்போர் உரிமை இயக்கத்தையெல்லாம் நம்ம கொச்சைப்படுத்தலை. அவர்களெல்லாம் மக்களுக்காக வேலை செய்கிறவர்கள். அவருடைய கோரிக்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம், அவர்கள் கூட நிற்கிறோம், நாங்கள் கூட தான் நிற்கிறோம். ஆனால் இன்றைக்கி அந்த சமூக ஊடகங்கள் மூலம் அந்த சினிமா நடிகர்கள் இவர்களெல்லாம் வந்து தன் பெரிய அளவில் இந்த சமூக உணர்வு இருக்கிற மாதிரியும் தூய்மை பணியாளர்கள் பக்கம் நாங்கள் வாழ்நாள் பூரா இருக்கிற மாதிரி சொல்வதான் இந்த நபர்களெல்லாம் 2013 மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் ஆக்டை பற்றி ஏதாவது இதுவரை பேசியிருக்கிறார்களா அப்படின்றது ஒன்று பாருங்கள். இரண்டாவது, மலக்குழி மரணங்கள் நடந்துட்டா உடனடியாக 30 லட்சம் ரூபாய் தரணும், கூடுதலாக 31J அட்ராசிட்டி ஆக்ட் ஃபைல் பண்ணணும்னு சொல்லணும். இதை பற்றி இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது இவர்களெல்லாம் பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் யாரை குற்றம் சொல்கிறீர்களோ அவங்க அந்தந்த பகுதியில் அவர்களுக்கு கவனத்திற்கு வருகிற எல்லா போராட்டங்களும் கலந்துருக்காங்க. அரசியலுக்காக கூட இந்த பிரச்சனையை ஆதரிக்கிற பிஜேபி சார்பானவர்கள் யாருமே அரசியலுக்காக கூட அதை பற்றி பேசலை. ஆனால் அரசியல் கடந்து தான் இவர்களெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் அந்தந்த பகுதியில் எந்தெந்த இயக்கங்கள் பலமாக இருக்கிறதோ அந்தந்த இயக்கங்கள் அந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறோம், போராடுகிறோமே ஒழிய சென்னையில் நடந்த 13 நாள் போராட்டத்திற்கு வரவில்லை என்பதற்காக ஒட்டுமொத்தமாக இவர்கள் இந்த தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனையை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் கவனத்தில் எடுத்துக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஒரு பெரிய ஃபாலோயிஸ்டாவே நான் வந்து சொல்றேன், நான் 100 கணக்கான போராட்டம் வந்து ஒரு ஜார்னலிஸ்டா நான் பார்த்துக்கிறேன். மத்திய அரசுக்கு எதிரான விஷயங்கள் மட்டும்தான் பெரியார் இயக்கங்களோ வீரமணி ஐயா போன்றவர்களோ எல்லாம் எல்லாமே பெரியாரிஸ்டுகளோ கலந்துக்கிறாங்க. தமிழக அரசை எதிர்த்து வந்து நான் இதுவரைக்கும் இல்லை, கைதை கண்டிக்கிறோம் என்பது தமிழக அரசினுடைய நடவடிக்கையை கண்டித்து தான் நாங்கள் சொல்கிறோம். 100 கணக்கான போராட்டத்தை பார்த்த இடத்துல இதுல வந்து நான் ஒரு சிம்பிளா ஒரு எளிய பொதுமக்கள் இடத்துக்கு நான் பேசுறேன். மத்திய அரசை எதிர்த்து பிஜேபி மோடினா நம்ம உடனே அதான் மேடம், உங்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, சென்னை மட்டும் போராட்ட களம் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் போராட்ட களம். தமிழ்நாடு முழுவதும் ஆணவ கொலை செய்யப்பட்டு பிணத்தை வாங்க முடியாம நாங்க கிடக்கிறோம் ரோட்ல. இல்ல, நடு தெருவில் வெற்றவனை பிணத்தை வாங்க முடியாம போராடி தான் பிணத்தை வாங்க வேண்டிய சூழல். நீதிமன்றத்திற்கு போய் தான் பிணத்தை வாங்குறோம். போஸ்ட்மார்ட்டமே எங்க செய்யறதுன்னா நீதிமன்றத்துக்கு போய் தான் வாங்க வேண்டிய சூழல் இருக்கு. பல கொலைகள் வந்து தற்கொலையாகவும் விபத்தாகவும் பாதிக்கப்படுது. அதற்கு எதிராக நின்று தான் நாங்கள் போராடுறோம். எந்த இடங்களிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நிற்பதுதான் பெரியார் சிந்தனையாளர்களாக இருக்க முடியும். ஆணும் பெண்ணாக இருந்தால் பெண் பக்கம், பெண்ணும் மாற்றுத்திறனாளி பெண்ணாக இருந்தால் மாற்றுத்திறனாளி பக்கம், மாற்றுத்திறனாளியும் இன்னொரு சிறு குழந்தையாக இருந்தால் குழந்தை பக்கம். இந்த அடிப்படையில் தான் எல்லா போராட்டங்களையும் பார்க்கிறது, எல்லா போராட்டங்களையும் ஆதரவாக நிற்கிறது. எந்த இடத்துலையும் இனம் மதம் பாலினம் பார்த்து யாரையும் ஆதரிக்கிறது இல்லை. பாதிக்கப்படுகிற நபர்கள் யார், அந்த நபர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும், எந்த பகுதியில் இருக்கிறோம் அதை பொறுத்து தான் முடிவெடுக்க முடியும். இப்போ எங்கள் இயக்கம் கோவையில் இருக்குது, திராவிட தமிழர் கட்சி கோவையில் இருக்குன்னா கோவையில் ஒரு பெரும் போராட்டம் நடக்கும்போது நிச்சயமாக நாங்கள் இருப்போம். ஈரோட்டில் இருக்க முடியும்னா இருப்போம்.
ஒரு மாவட்டத்தில் இல்லை அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த கருப்பு சட்டிக்காரர்கள் மீது அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு வேண்டாம். பேசிக்கா நீங்க ஒரு பெரியார் ஃபாலோவர்ஸ் வேற சொல்லியிருக்கீங்க. மேடம் இப்போ அப்படி இல்ல இந்த பதில் வந்து அப்படி இல்ல. நாங்க அப்படிப்பட்ட ஆளு நீங்க முதல்ல நம்ப மாட்டீங்க. நாங்க நினைக்கிறோம் கூட்டமைப்பு ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ஆணவ படுகொலையை தடுக்க சட்டம் இயற்று அப்படின்னு. இல்ல ரஷ்யா மேட்டர் மட்டும் இல்ல, 3 அறிவிப்பு அது எங்க கூட்டமைப்போட பிரதான அறிவிப்பு ஆணவ படுகொலையை தடுக்க சட்டம். யாரை கேட்கிறோம்? தமிழக அரசை தான் கேட்கிறோம். யாரை கண்டிச்சு போராட்டம் பண்றோம்? தமிழக அரசு கண்டிச்சு தான். இந்த சட்டத்தை தமிழக அரசை வலியுறுத்தி தானே கேட்கிறோம். அப்ப கேட்க வேண்டிய நேரத்தில் தமிழக அரசு கவின் விஷயத்திற்கு இதே அமைப்புகள் தூத்துக்குடியில கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம். கவினுடைய படுகொலை நடந்த இடத்துல அந்த என்ன சொல்ற சடலத்தை வாங்குற இடத்துல நாங்க இருக்கிறோம். அவங்க அப்பா வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். தூத்துக்குடியில ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம். அதுவுமே அரசை கண்டிச்சு தானே. 2003 கண்ணகி முருகேசன் படுகொலை போட்டபோது டிமாண்ட்ன்றது அன்னைக்கே இன்க்ரீஸ் ஆயிருச்சு. கவின் படுகொலை ஒட்டி வரல. கண்ணகி முருகேசன் படுகொலை எப்ப பதிவு செய்யப்பட்டுச்சோ பதிவு செய்யப்படாத பல ஆணவ கொலைகள் இருக்கு. ஆனால் சட்டப்பூர்வமா பதிவு செய்யப்பட்டது கண்ணகி முருகேசன் கொலை தான். அன்றைக்கே ஆணவ கொலைகளுக்கு எதிரான கடுமையான சட்டப்பிரிவுகள் கொண்ட ஒரு சட்டத்தை உருவாக்க வேண்டும் எல்லாருமே பேசிட்டோம். பெரியாரிய உணவாளர் கூட்டமைப்பின் சார்பில் இன்றைக்கு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை தான் நாங்கள் அறிவிக்கிறோம். ஒரு செயற்குழு கூட்டத்தில் ஒரு சில செய்திகளை மட்டும் பேசி முடிவெடுக்க முடியாது. அதில் சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் விவாதித்து அது குறித்து நாம் இந்த கூட்டமைப்பின் வழியாக என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இப்பொழுது தீர்மானமாக நிறைவேற்றுறோம். இதில் மத்திய அரசு மாநில அரசு என்கிற பாகுபாடு எங்களுக்குள்ளே கிடையாது. எந்த அரசு எந்த குற்றம் மக்களுக்கு எதிரான சட்டமோ மக்களுக்கு எதிரான நடவடிக்கையோ இருந்தால் அல்லது மக்களுக்கு தேவையான சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைக்கிற போது அந்த அரசை நோக்கி ஆர்ப்பாட்டமாகவோ பேரணியாகவோ பொதுக்கூட்டமாகவோ அறிக்கையாகவோ களத்திலோ அல்லது எந்த வழியிலோ நீதிமன்றம் சென்றோ அல்லது அவர்களையே நேராக சந்தித்தோ எங்களாலான முயற்சியை மேற்கொள்வது என்பது ஒரு வழிமுறை. அப்படி பெரியாரிய உணவாளர் கூட்டமைப்பு கடந்த 2018 பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம். இந்துத்துவ சனாதன சங் பரிவார கும்பலுடைய பாசிசத்தை எதிர்த்து பெரியாரையே இழிவுபடுத்துகிற பெரியார் சிலையை வைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அவல நிலையை தமிழ்நாட்டிலிருந்து பேசக்கூடிய துணிச்சலை வேறறுப்பதற்காக அன்றைக்கு பெரியாரிய உணவாளர் கூட்டமைப்பின் சார்பில் பல்லாயிரக்கணக்கான பெரியாரியவாதிகள் பங்கெடுத்த அந்த பேரணி என்பது வரலாற்று சிறப்பு வாய்ந்த பேரணியாக இருந்து அது ஆட்சி மாற்றத்துக்கே உருவானது என்பது நாங்கள் சொல்ல, பாஜக கட்சியை சேர்ந்த தலைவர்களே எங்களை பற்றி என்ன சொன்னாங்கன்றது வரலாற்று பதிவாக இருக்குது ஒன்று. எனவே அதனை ஒட்டி நீலச்சட்ட பேரணியில் கூட நாங்கள் நடத்தின பிறகு அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இந்த சிக்கல் குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கோம். அதில் தூய்மை பணியாளர்கள் சிக்கல் குறித்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். சாதியானவ படுகொலை குறித்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். அப்போ எங்களுக்கு அக்கறை இல்லைன்னா இந்த பிரச்சனைகள் இப்போ முற்றி நீங்கள் கேள்வி கேட்கிற இடத்திற்கு முன்னதாகவே நாங்கள் அதை பற்றி பேசியிருக்கிறோம், போராடி இருக்கிறோம், மாநாடு நடத்தியிருக்கிறோம், கண்டித்து பேரணி நடத்தியிருக்கிறோம். அந்த அரசாங்கம் சரி இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கம் எங்களுடைய மக்களுக்கான கோரிக்கை முன்வைத்திருக்கோம். இது ஒன்று. ரெண்டாவது, சாதியானவ படுகொலை குறித்து இப்போ சமீபத்தில் அமைச்சரவை கூடி ஒரு அவசரமாக ஒரு கூடி பேசி முடிவு இன்னும் எடுக்கலை. எனவே நாங்கள் இப்போ அவசரமாக கூடி அரசுக்கு முன்வைத்து இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் பல ஆண்டு காலமாக இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தாலும் இப்போ உதாரணமாக இந்த சாதியானவ படுகொலையில் சாதாரணமாக இப்போ இந்த பிஎன்எஸ்ன்னு சட்டம் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த சட்டம் வந்து இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் இருக்குது. இந்த சட்டத்துக்கு இதுக்கு உள்ள வித்தியாசங்களில் எங்கெங்கே என்னவா நடந்திருக்கின்றதெல்லாம் நாங்கள் இப்போ மேற்கொண்டு சொல்லியிருக்கிறோம். அதில் வந்து ஒரு மரணத்திற்கான காரணி ஐபிசி 300 வரும். அப்புறம் 301, 302, 303, 304 அப்படியே 309 வரைக்கும் போவோம். 302னா கொலை, 304 ஏன்னா நெக்லிஜென்ஸ் வரும், அஜாக்கிரனால மரணம், 306னா தற்கொலைக்கு தூண்டினது, 309னா தற்கொலை செய்து கொண்டு இப்படி வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அதில் எதுவுமே இது போன்ற சாதி அடிப்படையில் ஆணவ படுகொலை செய்யப்படுகிற அந்த குற்றத்திற்கு அதில் உள்ளே பொருத்தி அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு எதுவும் தரக்கூடிய அந்த சட்ட சிக்கலில் போதுமான அளவு இல்லை. திருநா 2 மேட் அவுட் ஆகும், அதோட சேர்த்து SC/ST ஆக்ட் தான் மேட் அவுட் ஆகும். இப்போ ஆணவம்ன்றது எப்படி, ஆணவம் எப்படிலாம் இருக்குது அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு சாதிக்குள்ளேயே ஆணவ படுகொலை நடந்திருக்கு.
இப்போ சிவகங்கையில் கூட சமீபத்தில் வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஆணும் பெண்ணும் காதலிச்சாங்கன்றதுக்காக அந்த பெண்ணை அடிச்சே கொண்டாங்க, எல்லாரும் வேடிக்கை பார்க்குறப்ப. அப்போ இந்த ஆணவ கொலையை எங்கே கொண்டு போய் வைப்பீங்க? அப்போ அங்கே பாதிக்கப்படுறவர்களுக்கு உரிய இழப்பீடு அல்லது அரசு தர வேண்டிய பாதுகாப்பு இது குறித்து நாங்கள் பேசுகிறோம். அதனால தான் இப்போ அவசரமாக இந்த மழைக்காடல் கூட்டத்தொடர் வருகிறப்ப அரசு உடனடியாக அதில் உரிய முடிவை எடுக்க வேண்டும். தேர்தல் அரசியல் லாபத்திற்காக எந்த முடிவு எடுத்துவிடக்கூடாது என்பதற்காக தான் இன்றைக்கி அதை கூடி முடிவெடுத்திருக்கோம். அதையும் குறிப்பாக சொல்லப்போனால் கவின் அவருடைய ஆணவ படுகொலை செய்யப்பட்ட பிறகு இதே கூட்டமைப்பு சார்பாக தூத்துக்குடியில் இருந்து போராடி இருக்கிறோம். அவருடைய தாய் தந்தையை பார்த்து பேசியிருக்கிறோம். அதுக்கான வழக்கறிஞர்களை நியமித்து அவர்கள் அதற்கான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு பணியை இந்த கூட்டமைப்பு மேற்கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் கூட்டமைப்பாக இல்லைனாலும் ஒவ்வொருத்தரும் தனித்தனி அமைப்பு நடத்துகிறோம். இந்த அமைப்புகள் தனித்தனியாக போராடி இருக்கு, எல்லா போராட்டமும் நடத்தியிருக்கோம். அதனால இந்த தமிழ்நாடு அரசுக்கு வைக்க வேண்டிய கோரிக்கை வச்சிருக்கோம். உதாரணமாக ராஜஸ்தானில் சட்டம் இருக்கு, தமிழ்நாட்டில் வேணும்னு கேட்குறோம். இந்திய சட்ட வாரியம் வந்து முன்மொழிஞ்சிருக்கு. ஒன்றிய அளவில் இந்தியா முழுவதும் இந்த பிரச்சனை இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் கடுமையாக இருக்குது, பீகாரில் இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குது, எல்லா மாநிலங்களும் இருக்குது. இதை விட கடுமையாக உச்சபட்சமான ஆணவ படுகொலை நடக்குது. எனவே சாதி ஆணவ வெறி படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு சிறப்பு தனி சட்டம் வேணும் என்பதை தான் இன்றைக்கு தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அப்போ தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம், போராடுறோம். எல்லாம் எதை எப்படி கேட்டு பெறணுமோ அதை கேட்டு பெற வேண்டியது போராடிட்டு இருக்கோம். இவ்வளவுதான் எங்களுடைய நோக்கம். அதனால் பெரியார் உணர்வாய் கூட்டமைப்பு சார்பாக இந்த கோரிக்கையை முன்வைத்து இந்தந்த காலகட்டங்களை எடுக்கிற அந்த போராட்டங்கள் பேரணி இவற்றையெல்லாம் அரசுக்கு நீங்கள் கொண்டு வந்து போய் சேர்த்து மிக விரைவாக அந்த சட்டங்கள் நிறைவேறுவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். மேடம், ஒரு தகவலுக்காக மதுரையில் இப்போ தூய்மை தொழிலாளர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பில் அங்கே வச்சிருக்கிற தமிழ் புலிகள் கட்சி அங்கே போராட்ட காலத்தில் மக்களோட அங்கே நிற்கிறாங்க. இப்போ இங்கே சென்னையில் எல்லாரும் அங்கே வந்தாங்கன்னா நீங்கள் கேட்க முடியும். ஏன்னா இப்போ நாங்களும் அங்கே மதுரையில் களத்தில் நிற்கிறோம். தகவலுக்காக சொல்ல இப்போ உங்களுக்கு இப்போ மதுரையில் நடந்துகிட்டு இருக்கிற இந்த போராட்டத்தில் தமிழ் புலிகள் கட்சி உள்ளிட்ட பல பெரியாரிய உணர்வாளர்கள் அங்கே மதுரையில் களத்தில் நின்றுட்டு இருக்காங்க. இன்னும் கூடுதலாக எதிர்காலத்தில் கவனம் செலுத்துறோம். இன்னும் நாங்கள் போராடுறோம். உங்களுடைய விமர்சனங்களை முழுசா ஏத்துக்கிறோம். இன்னும் விரிவா போராட்டத்தை உருவாக்கிறோம். கட்டாயம் உறுதியா இன்னும் போராட்ட தளங்களை விரிவுபடுத்தி போராடுறோம். நீங்களே பாராட்டுகிற அளவுக்கு எதிர்காலத்தில் போராட்டம். எங்க அழைப்பை ஏற்று வந்திருந்த ஊடக அச்சு மற்றும் ஒளி ஊடகத்தை அனைவருக்கும் நன்றி.